ரவை என்றாலே நம்ம இல்மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையில் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை சென்ற வார தொடர்ச்சி. அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை என்பதில் முதலில் நாம் பேச இருப்பது தாய்மண் தொடர்பு. தாய்மண் தொடர்பை பற்றி நான் பேசும் பொழுது இதே விஷயந்தான். எங்கே போனாலும் இளையராஜா பாட்டு கேட்குறது, எந்த இடத்த திருப்பி பார்த்தாலும் நம்முடைய நியூஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி, நாங்கள் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சென்னையில் எப்போ புயல், எப்போ மழை, எப்போ வெள்ளம் எல்லாமே தெரியறது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க. அப்போ அந்த வேர் அங்கே இருந்தாலும் இந்த விழுதுகள் அந்த வேரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியறது. அந்த 2015ஆம் ஆண்டு நம்ம ஊரில் வெள்ளம் வந்த பொழுது இந்த ஊரில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வால்மார்ட்டில் ஒரு பெண் நின்றுட்டு அங்கெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணாங்க, நீங்கள் நிறைய பண்ணீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த வால்மார்ட்டில் ஒரு பொண்ணு நின்றுட்டு 7 மணி நேரம் சென்னை ஃப்ளட்டுக்காக கலெக்ட் பண்ணாங்க. அப்போ உங்களுடைய இதயம் சென்னையை நோக்கி அல்லது தமிழகத்தை நோக்கி துடித்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கணமும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த தாய்மண் தொடர்பு என்பது நாம் அப்படி துடிக்கிறதுனால மட்டும் போருமா? இன்னும் நாம் ஏதாவது தாய்மண்ணோடு தொடர்போடு இருக்க வேண்டுமா? தாய்மண்ணுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று யோசித்ததன் விளைவுதான் தாய்மண் தொடர்பு என்பது. அதை பற்றி பேசுவதற்காக மீனாட்சி அவர்கள் வருகின்றார்கள். பிஃபார்ம் சீனியர் மேனேஜராக ஐடியில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. கோவை சென்னையில் வளர்ந்த பொண்ணு. அவங்க சிறப்பான சிந்தனையாளர், பேச்சாளர், ஒரு நல்ல கருத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சின்றவங்க. உங்கள் ஊர் மண்ணின் மைந்தரவர். அவருக்கு மிகச்சிறந்த வரவேற்பை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீனாட்சி கணேஷ், தாய்மண் தொடர்பு. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலையிலிருந்து பட்டு பாவாடை என்ன, பட்டு சேலைகள் என்ன, தமிழ்த்தாய் வாழ்த்த வச்சு நிகழ்ச்சியை தொடங்கியது என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம எல்லாருமே இருக்கிறது என்னவோ அட்லாண்டால, ஆனால் நம்ம இதயம் பூரா எங்கே இருக்கு? நம்ம சொந்த மண்ணில் தாங்க இருக்கு. அதுதான் தாய்மண் தொடர்புங்க. கம்பராமாயணத்தில் வாலிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அவரை அழிக்கணும்னு அவர் முன்னாடி யாரு போய் நின்னாலுமே நிற்கிறவங்களோட பலத்தில் பாதி உடனடியாக வாலிக்கு கிடைச்சிரும். ஆனால் நம்ம எல்லாரும் நம்ம சொந்த மண்ணில் போய் நிற்போம் இல்லையா? அப்போ நம்ம வாழணும்னு நினைக்கிறவங்க நம்மளை உருவாக்கினவங்களோட பலத்தில், அவங்களோட நல்ல எண்ணங்களில் பல மடங்கு நம்மளுக்கு கிடைச்சி நம்ம இன்னும் பலசாலியாவோங்க. வாலிக்காவது அழிக்கணும்னு நினைச்சவனதோடதுல பாதி கிடைச்சிது. ஆனா நமக்கு நம்ம வாழணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்களோட பலத்துல பல மடங்கு நம்ம தாய் மண்ணில் நிற்கும் போதே கிடைச்சிரும்.
இதை நான் ஏதோ பேச்சுக்காக இங்க சொல்றேன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ அயல் நாடுகளில் வருஷ கணக்காக நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் மனசில் ஒரு சின்ன கலக்கம், கஷ்டம் அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம்? காணிக்கையை எடுத்து கண்ணை மூடி குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி, கடவுளே எப்படியாவது என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருன்னு சொல்லி சாமி படத்து முன்னாடி காணிக்கையை வச்சு வேண்டுவோம். அப்படி வேண்டும் போதே மலையளவு பிரச்சனையையும் கடுகளவா கடவுள் குறைச்சிருவாருன்னு நம்ம மனசுல தைரியம் பிறக்குது இல்லையா? அப்பவே பாதி பிரச்சனை சரியாயிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அதுதாங்க நம்மளோட தாய்மண் தொடர்பு. அதுக்கப்புறமா நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது காணிக்கையெல்லாம் செலுத்தி பெத்தவங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பி வரும்போது நம்ம மனசுல ஒரு தைரியமும் உற்சாகமும் கிடைக்கும் பாருங்க. இன்னும் எவ்வளோ சவால்கள் இங்க இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை நம்ம தாய்மண் தொடர்பு நமக்கு கிடைக்கும். நான் சின்ன வயசுல முதல் பேச்சு போட்டியில பேசும்போது எங்க மாமா எனக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கு என்னன்னா 25 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அந்த மாமாவும் இல்லை, ஆனால் கல்யாண மாலையில் பேசுகிற வாய்ப்பே வந்து அமைஞ்சிருக்குங்க. அந்த கடிதத்தின் வாயிலாக அந்த தாய்மண் வாசனையை எடுத்து நான் பார்த்து உணர்ந்தேன். நம்ம எல்லாருமே நம்ம நாட்டை விட்டு இங்கே வந்து இருந்தாலும் அந்த தாய்மண் தொடர்பு தரக்கூடிய சில நாஸ்டாலஜிக்கான விஷயங்களை நம்ம மனசில் என்றைக்கும் வச்சுருப்போம். அதை ஞாபகப்படுத்துகிற பொருட்களை எடுத்து என்றைக்குமே பார்த்து எத்தனை வருஷம் ஆனாலும் சந்தோஷப்பட்டுப்போம். இதையெல்லாம் சொல்லும் போது நீங்கள்லாம் ரசித்து கேட்குறீங்க, உங்களோட சொந்த அனுபவங்களோட ரிலேட் பண்ணுறீங்க. ஆனால் இதை இந்த குழந்தைங்க கிட்ட போய் சொல்லும் போது நம்மளை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கிரிஞ்சுங்கிறாங்க, இல்லை பூமருங்கிறாங்க, இல்லை எமோஷ்னலி ஓவர்லோடுங்கிறாங்க. என்ன பண்ணுறது நம்ம இவங்களை? அந்த காலத்தில் சின்ன வயசில் நான் ஆரம்பித்தாலே 6 மைல் தாண்டி ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்கங்க. நம்ம எல்லாருமே நர்சரியில் வாங்கிட்டு வந்து வீட்டு தோட்டத்தில் பதியம் போடுற செடிகள் மாதிரி. ஏன்னா அந்த வேர்மண்ணோட எடுத்து வீட்டு தோட்டத்தில் நடும்போது சீக்கிரமாக வேர் பிடிச்சு நம்ம வளர்ந்து வந்துட்டோம். ஆனால் நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்க இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகள். நமக்கு இருக்கிற தாய்மண் தொடர்பை எப்படி இந்த குழந்தைங்க மனசுல நம்ம வர வைக்கிறது? Experience the essence of regal splendor. Maharani Collection from NAC Jewelers. அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாண மாலையின் அட்லாண்டா சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை தொடர்கிறது. ஆல்ரெடி இந்த வருஷம் பாதி வீட்டில் ஒரு பட்டிமன்றம் ஓடிட்டு இருக்கு. தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் மத்தாப்பு கொளுத்த போகிறோமா, இல்லை ஹாலோவின் கெட்டப்பு போட போகிறோமா? பக்கத்து வீட்டில் போய் முறுக்கும் அதிரசமும் கொடுத்துடுவான்னு நீங்கள் சொல்லுவீங்க. குழந்தைங்க ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு சாக்லேட்டை வாங்கி வைக்கணும்னு அடம் பிடிப்பாங்க. அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பிறந்து இங்கே இருக்கிற குழந்தைகளோட வளர்றாங்க. ஆனால் அவங்களுக்கும் நம்ம எப்படி தாய்மண் தொடர்பை வர வைக்கிறது? அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பஞ்சதந்திரம் படத்தில் வருமே, அந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரியாக வாட்சுன்னு குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். ஏன்னா ப்ரீச் பண்ணால் இப்போ பிடிக்கிறது கிடையாது. ஸோ பெட் டைம் ஸ்டோரியாக வாட்சுன்னு சொல்லுவோம். சொல்லி டேய், அந்த தாத்தா தாண்டா அம்மா படிக்கிறக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு, அந்த சின்ன கிராமத்தில் ஒரு டீச்சர் மோட்டிவேட் பண்ணனால தாண்டா அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிது இப்படின்னு எப்பப்போலாம் வந்து நம்ம ஒரு தகுதியானவராக ஆகி இங்கே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு ஊன்றுகோலா விதையிட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றின விஷயங்களை எப்பெல்லாம் முடியுமோ அப்போ சின்ன சின்ன கதைகளாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ஆரம்பித்தோம்.
இது மூலமாக என்ன ஒரு நம்பிக்கைனா, இது வரைக்கும் ஊருக்கு போகும்போது தாத்தா காலில் விழு அப்படின்னு சொன்னால் அவன் நம்ம சொல்கிறோமேன்னு விழுந்திருப்பான். ஆனால் அந்த தாத்தா நம்ம அம்மா அப்பாவோட வாழ்க்கையில் என்ன வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறத அவன் மனசில் பதிஞ்ச பிறகு மரியாதையோடையும் கிராட்டிடியூடோடையும் அவன் பார்த்து அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான்னு ஒரு நம்பிக்கை. பிகாஸ் கிராட்டிடியூட் அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த விஷயம். நம் தாய்மண் மேலே அந்த கிராட்டிடியூடும் மரியாதையும் நம்ம குழந்தைகளுக்கு வர வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தாய்மண் தொடர்பு அப்படிங்கிறது இன்னும் அழியாமல் எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்குமே சிங்கம் படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதில் நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் வரும். அதில் ஒரு முக்கியமான டைலாக் வரும். அதாவது சூர்யா நிழல்கள் ரவியை பார்த்து சொல்லுவார், 5000 ரூபாய் இருந்தால் காய்கறி கடை வச்சுப்பேன், 50,000 ரூபாய் இருந்தால் மளிகை கடை வச்சுப்பேன், 5 லட்சம் ரூபாய் இருந்தால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு பொழைச்சிப்பேன், யாருக்கிட்டையும் கூனி குறுகி நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படிம்பாரு. சிங்கம் படத்தில் சூர்யா போலீஸ் வேலையை லவ் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேஷனேட்டாக இருப்பார் வேலை மேலே. ஆனால் அதே நேரத்தில் தன்னோட சொந்த மண் மேலே, அங்கே அவருக்கு இருக்கிற ஒரு வாழ்வாதாரத்து மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் அவரை துணிச்சலோடு அப்படி சொல்ல வச்சுருக்கும். எல்லார் மனசுலையும் ஒரு ஃபால்பேக் பிளான் ரெடியாக இருக்குல்ல, எனக்கு இங்கே என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் என் ஊர் என்னை என்னைக்கும் வரவேற்கும் வாழ வைக்கணும். அதை கொடுக்கறது நம்ம தாய்மண் தொடர்பு தாங்க. நம்ம எல்லாருக்குமே கல்யாணமாலை மோகன் சார் அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது அவரோட வெள்ளை வெள்ளையருங்கிற ட்ரெஸ்ஸும் வெள்ளந்தியான சிரிப்பும் தான். இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத அவரே ஒரு வீடியோவில் ரீசெண்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது உண்மையும் நேர்மையும் தான் இதுக்கான அடிப்படை, அது ரெண்டையும் பிரதிபலிக்கிறது வெள்ளை கலர் தான் உறுதியாக நம்பினால அவர் இந்த இதை தேர்ந்தெடுத்தார். சென்னையில் ஆரம்பித்து பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது சில பேர் அவருக்கு சஜஸ்ட் பண்ணாங்களாம், சார் வெளிநாட்டிலலாம் போய் பண்ணுறோம், கொஞ்சம் வேறு ஏதாவது காஸ்டியூம் மாற்றணுமா சொல்லிட்டு. ஆனால் அவர் தன்னோட அடையாளத்தை உறுதியாக நம்பினார். 25 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு அதுவே அவருக்கு ஒரு அடையாளத்தையும் ஐடென்டிட்டியையும் கொடுத்துருக்கு. அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை எக்காரணத்துக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. தாய்மண் தொடர்பு என்பது நம்மளுடைய அடையாளம், தொப்புள் கொடி உறவு போன்றது. எங்கே போனாலும் எத்தனை நாள் எங்கே இருந்தாலுமே இந்த தொப்புள் கொடி உறவு என்றைக்குமே அழியவே விடக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்மளோட வாழ்வாதாரம். வாழ்க்கையில் எப்பயுமே நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்காது. அப்பப்போ ஃபில் அப் த பிளாங்க் கொஷின்ஸும் இருக்கும். அயல்நாட்டு மண்ணில் இழக்கக்கூடாதவை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஃபில் அப் த பிளாங்க் கொஷின். அதற்கு மிக பொருத்தமான விடை தாய்மண் தொடர்பு தான் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வெளிநாடுகளில் வசித்து கொண்டிருக்கும் எல்லோருடைய மனநிலையும் பிரதிபலித்த மீனாட்சி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததா தாய்மண் தொடர்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே அடுத்தது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? நாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அம்மா அனுப்பிய மிளகாப்பொடி, அவங்க செஞ்சு அமிச்ச பலகாரங்கள், அவங்க நமக்காக செய்து கொடுக்கக்கூடிய சில பல விஷயங்கள். நீ அங்கே போய் சாம்பார் பொடியெலாம் அரைக்காதமா, அதெல்லாம் டேஸ்ட்டே வராது, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறது. அப்பொழுது தாய்மண் தொடர்பு என்பது மிகவும் முதலில் தொடங்குவது அப்படிங்கிறது உணவுலேருந்து தான் தொடங்குறது. ஆனால் அந்த உணவு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நாம் ஏன் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசணும்? அவங்க இட்லி சாப்பிடாட்டா தான் என்ன, அவங்க தோசை சாப்பிடாட்டா தான் என்ன, சிறுதானியங்கள் சாப்பிடலைன்னா என்ன பிரச்சனை, ஏன் நாம் அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க நல்லதை சாப்பிட்டுட்டா நாம் யோசிக்க போகிறதில்ல. ஆனால் இந்த ஊரின் இந்த மண்ணின் தேவையில்லாத சில விஷயங்கள் மீது அவர்களுடைய நாட்டம் செல்லும் பொழுது நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது. அதனால் உணவை பற்றி பேசணும்னா யார் பேசலாம் அப்படின்னா வெறும்னா பேச முடியாது, ஒரு ஆராய்ச்சி செய்தவர் தான் பேச முடியும். அந்த வகையில் பேசுவதற்காக வருகின்றார் அனிதா ராஜேஷ் அவர்கள். அவங்க ஐஐடி மெட்ராஸில் பிஹெச்டி பண்ணினவங்க, இந்திய மொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர், தொல்காப்பியத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர், தவம் அப்படின்னு அமேசானில் ஆர்டிக்கல் எழுதிட்டுருக்காங்க. இப்பொழுது அனிதா ராஜேஷ் உணவை பற்றி.
ஒவ்வொரு வீட்லையும் நம்ம வீட்டில் கொல்லையில் வைக்கிற மாதிரி பேக்யார்டில் வாழை மரத்தையும் அப்படியே பிள்ளைய பார்க்குற மாதிரி ஒரு கருவேப்பிலை செடியை வச்சு வளர்க்குறோம். எதுக்காக வளர்க்குறோம்? நம்ம உணவு பழக்கம் நம்ம கையில் இருக்கணுங்கிறதுக்காக. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. பூத்திஸின் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு.